எங்களை அளவு இல்லாமல் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, உயர்த்துள்ள மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்துள்ளோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பயங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே எங்களை விடுதலையாக்கி, ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆவியில் உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவுள்ள கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது பரிசுத்த ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். 12வது வசனம் 13வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விளக்கெறிந்து மகா பெரியவனானான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம கவனிக்க போகிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் உண்டான கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன காரணம்? இந்த பகுதியில் நம்ம பார்க்குற ஒரு காரணம், தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டான போது எல்லாரும் செய்கிற வழியே ஈசாக்கும் செயல்பட்டான். எல்லாரும் நைல் நதி இருப்பதுனால எகிப்தை நோக்கி போவது எல்லாருடைய வழக்கம். இந்த பகுதியில் பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க? எல்லாரும் கிளம்பி எகிப்துக்கு போவாங்க. ஏன்னா எகிப்தில் ஒரு வற்றாத ஜீவ நதி ஓடிக்கிட்டு இருக்கு, நைல் நதி. அங்கே தண்ணீர் எப்போதும் இருக்குன்றதுனால பஞ்சம் வந்த போதெல்லாம் அவங்க எல்லாரும் புறப்பட்டு எகிப்துக்கு போவது வழக்கம். அதே வண்ணமாக ஆபிரகாம் போனா, யாக்கோபு போனா, அதே மாதிரி ஈசாக்கும் போகிறதற்காக அவன் புறப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. கடவுளுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு டெஸ்ட், நமக்கு சேலஞ்ச். ஆண்டவர் எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை இனத்தையும் ஜனத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். ரொம்ப ஈஸியாது இல்லை. நம்ம இங்கே பக்கத்தில் வேறு ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலே சும்மா மாதத்துக்கு 2 தடவை ஊருக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிடுவோம். ஆனால் இவர் அப்படி கிடையாது. விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு காணாத ஒரு இடத்துக்கு போகணும், திரும்பி வர்றதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஃபெசிலிட்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை, பல பிரச்சனை. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அதே மாதிரி இங்கேயும் எல்லாரும் புறப்பட்டு எகிப்துக்கு போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ இந்த தேசத்தில் குடியிரு. என்ன டெஸ்ட் இது அப்படின்னா, இவன் ஆடு மாடு வச்சு வளர்க்குறவன், தண்ணி இல்லாத இடத்துல ஆடு மாடை வச்சுட்டு எப்படி வளர்க்க முடியும்?
பஞ்சம் வந்த போது எல்லாரும் புறப்பட்டு போற மாதிரி இவனும் போறது தானே நியாயம். இவனுடைய மனசு என்ன சொல்லியிருக்கும்? நீ தப்பிச்சு பொழைக்கிறதுக்கு வழிய பஞ்சம் வந்துருச்சு, அதனால நீ என்ன பண்ணணும்? ஆமா ஒன்ன வசதியை பார்க்கணும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இல்லை, நான் உனக்கு சொல்ற தேசத்துல குடியிரு. நிறைய நேரத்துல நம்ம கூட இப்படி தான் டிசைட் பண்ணுவோம். எப்படி டிசைட் பண்ணுவோம்? ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கவே மாட்டோம். நம்ம விருப்பப்படி தான் நம்ம பயங்கரமான கால்குலேஷன் போடுவோம். என் பிள்ளைங்களை அங்கே படிக்க வைக்கணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இது வசதியாக இருக்கும், அங்கே போனால் இங்கே நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும், இங்கே ஆசீர்வாதமாக இருக்கும், அங்கே ஆறு ஓடுது, நிறைய காசு வரும், இப்படி ஏதோ ஒன்று நம்ம யோசிச்சுட்டு நம்ம ஒரு கணக்கு போட்டு அதுபடி தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இங்கேயே குடியிரு. பஞ்சத்தில் ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் முதலாவது கீழ்ப்படிது. ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிவது அவசியம். இந்த பகுதியில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம யாரோட இருக்கிறோன்றதும் முக்கியம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரான்றது முக்கியம், நம்ம எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும். ஆண்டவர் அதை தான் அங்கே அவனுக்கு சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம டைரக்ஷன்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை, நம்ம ஒரு கணக்கை போட்டு அந்த கணக்குப்படி தான் எல்லாம் நடக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் நம்ம இடத்தையும் நதியையும் தண்ணியையும் செழிப்பையும் தான் நம்ம பார்த்து நம்ம முடிவு எடுக்கிறோமே ஒழிய, கடவுள் நம்மை வழிநடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுப்பது இல்லை. ஈசாக்கு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் என்னையே ஆசீர்வதிக்க மாட்டாருன்னா அதான் காரணம். ஆண்டவர் என்னை எங்கு இருக்க சொல்லுகிறாரோ அங்கே இருக்க வேண்டும். இந்த பகுதியில் அவன் கடவுளுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படினான். இந்த அதிகாரத்தில் 3 இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் ஏற்கனவே, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சரிங்களா? 24ஆம் வசனம் வாசிங்க. ஆமாம், திரும்ப ஆண்டவர் தரிசனமாக சொல்றாரு, நான் உங்க கூட இருப்பேன். ஆண்டவர் இருந்தார் அவன் கூட. 28ஆம் வசனம் வாசிங்க. யார் சொல்றா இது? எதிரிங்க சொல்றாங்க, ஊர்ல இருந்த மக்கள்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமா, நிச்சயமாக கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம். அப்ப ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அது எல்லாரும் பார்க்கிற வண்ணமா இருந்தது. சரிங்களா? அப்ப முதல்ல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவன் கடவுளுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது ஒரு காரணம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம், ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். பஞ்ச காலத்துல விதைக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. என்ன, என் கையில் இருக்கிறதையும் விதைச்சிட்டா இதுவும் போச்சு, அதுவும் வராது இல்லை. அப்ப கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்பது உண்மைதான். அதுக்காக ஆண்டவர் என் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்யறான். அவன் கடினமாக உழைக்கிறவனாக இருந்தான். ஈசாக்கு உழைக்கிறவனாக இருந்தான். ஒருவேளை இயற்கையாக அதுக்கு ஒரு பலன் இருந்திருக்காது. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலனடைந்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனாலே ஒரு பலன் உண்டானது. அதுக்கு காரணம் அவன் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தவன் மட்டுமல்ல, அவன் கடினமாக உழைக்கிறவனாக இருந்தான். மூணாவது ஒரு காரியம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் கர்த்தரை விசுவாசம். நம்ம கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 26ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இருந்து 28வது 29வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். போதும். இந்த பகுதியில் நம்ம பார்க்குற அடுத்த ஒரு காரியம், நம்ம ஏற்கனவே படித்த 2வது குறிப்புப்படி ஈசாக்கு கடினமாக உழைக்கிறவனாக இருக்கிறான். இந்த பகுதியில் எத்தனை கிணறு வெட்டினாங்க? வெட்டிக்கிட்டே இருக்கிறான். அவங்க அப்பாவினுடைய நாட்களில் வெட்டப்பட்டு தூர்த்து போடப்பட்ட கிணறுகளை எல்லாம் திரும்ப தோண்டி எடுக்கிறான். மூடிட்டானுங்க. மூடின கிணறெல்லாம் திரும்ப தோண்டி எடுக்கிறான். அது மட்டுமல்லாக புதிதாக கிணறுகளை தோண்டுகிறான். புதிதாக போய் என்ன பண்ணுறான், முதல்ல அவங்க அப்பா ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினதை தூர்த்து போட்டதை தோண்டி அவைகளுக்கெல்லாம் பேரிடுகிறான். எத்தனைன்றது தெரியல 18ஆம் வசனத்தில். அதுக்கு பிறகு என்ன செய்கிறான், 19வது வசனத்தில் புதுசாக போய் துறவுகளை தோண்டுகிறான். அங்கே தண்ணீர் ஊற்றை அவன் காண்கிறான் 19ஆம் வசனத்தில். அப்போ என்ன நடக்குது,
இந்த எல்லா இடத்துலையும் மேய்ப்பர்கள் வந்து அவைகளை அவங்களுடையதுங்கிறாங்க. அப்பா தோண்டின துறவை இவங்க தூத்து போட்டதை தூர்வாரி திரும்ப சரி பண்ண பிறகு அதை எங்களுடையதுங்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எங்க அப்பா எனக்கு கொடுத்தது எப்படி உன்னுடையதா இருக்கும்? எங்க அப்பா காலத்திலேயே தோண்டினது அது யாருடையது தான்? எனக்கு தான் சொந்தம். ஆனா அவங்க என்னுடையதுன்னு சொன்னோன்னே என்ன பண்றாரு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு திரும்பி என்ன பண்றாரு? போய் புதுசா அடுத்தது தோன்றாரு. அடுத்த தோணுன்னு என்ன சொல்றாங்க? இந்த துறவும் எங்க ஏரியாவை சேர்ந்தது, இது எங்க பகுதியில் இருக்கிறது, எங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 16ஆம் வசனத்தில் 14வது வசனத்தில் இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிச்சது தான் காரணம். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிச்சதுனால சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா? பொறாமை. எல்லாத்துக்கும் பொறாமைப்படுறாங்க. ஏன்னா இவன் பொழைக்க வந்தவன், இவன் இங்க வந்து இவன் நல்லா ஆயிட்டானே, இவன் ஆசீர்வாதமா இருக்கிறானே, இவன் செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குதேன்னு எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. பொறாமப்பட்டு என்ன பண்றாங்க பாருங்க. 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. அபிமெலேக்குன்றது ராஜா. அந்த ராஜா ஈசாக்கை நோக்கி என்ன சொல்றாரு? நீ எங்களை விட்டு துரத்துறாங்க, நீ எங்களை விட்டு போய்விடு. ஏன் போகணும்? ஈசாக்கு இடத்துல நான் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? கர்த்தர் இந்த தேசத்துல குடியிருன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். எங்க அப்பாவுக்கு இதை வாக்கு பண்ணியிருக்கிற, உனக்கும் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொன்னார். நீ யாரையா என்னைய போ சொல்றதுக்கு? அப்படின்னு நான் இருந்தா கேட்டு சண்டை போட்டுருவோம் இல்லையா? கர்த்தர் சொன்னார்ல, அப்புறம் இவன் யார் போக சொல்றதுக்கு? ஆனா ஈசாக்கு அப்படி அவங்க கிட்ட போய் சண்டை போடல. அவன் என்ன பண்ணிடுறான்? நகர்ந்து போறான். பட்டணத்தில் இருந்து நகர்ந்து போய் பள்ளத்தாக்கில் போய் கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறான். அங்கேதான் இவன் துறவுகளை தோன்றான். அங்கேயும் வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறான். இவங்க துரத்திக்கிட்டே வராங்க, அவன் போயிட்டே இருக்கிறான். எங்க போறான்? அங்க 3வது துறவு சித்தனாவுக்கு பிறகு ஒரு துறவை தோன்றாங்க. ரெகபோத்துன்ற பேர் வைக்கிற அந்த துறவை தோண்டும் போது அவங்களும் பாவம் எவ்வளோ நாள் தான் சண்டை போடுவாங்க. தோன்றதெல்லாம் இது எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் சண்டைக்கு வரவே மாட்டேங்கிறான். கவனிச்சிங்களா? ஒரு ஆளை சண்டை போட முடியுமா? 2 பேரும் முடிவு பண்ணால் தான் சண்டை போட முடியும். ஒருத்தர் துரத்திட்டு போறாங்க, அவன் பாட்டுக்கு பின்ன போயிட்டே இருக்கிறான். எதிர்த்து இவங்க கிட்ட மல்லுக்கு நிற்கவே. இவங்க பண்ணது நியாயமா? அபிமெலேக்கு பண்ணது நியாயமா? கேராரூர் மெய்ப்பர்கள் பண்ணது நியாயமா? நியாயமா? அநியாயம். கரெக்டா? ஆபிரகாமும் தோன்றின துறவு அது நியாயப்படி சட்டப்படி ஈசாக்குக்கு சகல உரிமையும் அதுல இருக்கு. ஆனாலும் விட்டு கொடுத்தான். என்ன காரணம் தெரியுமா? பெலிஸ்தியர்கள் என்ன நினைச்சாங்க? கிணறு எங்களுக்கு ஆசீர்வாதம் நினைச்சாங்க. எகிப்தியர் என்ன நினைச்சாங்க? நதி எங்களுக்கு ஆசீர்வாதம் நினைச்சாங்க. ஆனா ஈசாக்குக்கு தெரியும் எது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கிணத்துனால வர்றதில்லை, இடத்தினால வர்றதில்லை, ஆசீர்வாதம் கர்த்தரால வருது. ஈசாக்கு விதைச்ச உடனே 100 மடங்கு பலனை கண்ட உடனே எல்லாரும் என்னென்ன வச்சிருப்பாங்க? சூப்பரான இடம்பா, அவனை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம போட்டோம்னா நம்ம பெரிய ஆளா ஈசாக்க மாதிரி ஆயிடுவோம் நினைச்சிட்டு ஈசாக்க காலி பண்ணிட்டாங்க.
அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? விதைச்சு பார்த்துருப்பாங்க, விதைச்சதே வந்திருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இடத்தினால ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படல. ஈசாக்கு எதனால ஆசீர்வதிக்கப்பட்டான்? கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டான். கிணத்துனால ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படல, ஈசாக்கு கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த கிணறு இல்லையா, அடுத்த கிணறு. அதனால இந்த கிணறை கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதம் இந்த கிணத்திலிருந்து எனக்கு வரல, என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருது. இந்த உண்மை அவன் அறிஞ்சிருந்ததுனால அவன் எதையும் விட்டு விடுவதற்கு, விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். நிறைய நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளால நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கூட எதையும் விட்டு கொடுக்க முடியறதில்லை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ப்ராப்பர்ட்டி ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் தான். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் ப்ராப்பர்ட்டியிலிருந்து வர்றதில்லை, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனால விட்டு கொடுத்துட்டா நஷ்டமாயிடுமா, இழந்துருவோமா? விட்டு கொடுத்ததுனால ஒன்றும் இல்லாமல் போயிடுமா நமக்கு? என்ன வழி நடத்துறது கர்த்தர். என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது யாரு? கர்த்தர். சகோதரர்கள் பொறாமப்படுறாங்க, துரத்திட்டாங்க, அவன் கவலையப்படலை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா, கிணறு இருக்குதா இல்லையா, வயல் இருக்குதா இல்லையான்றது முக்கியம் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையான்றது தான் முக்கியம். ஈசாக்கு அது ரொம்ப தெளிவாக அவனுக்கு தெரிஞ்சிச்சு. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு அவன் அறிந்திருந்ததுனால அதை விட்டுட்டு போகிறது அவனுக்கு கடினமாக இல்லை. இந்த பகுதியில் ஈசாக்கு கர்த்தரை விசுவாசிச்சான். என்ன விசுவாசிச்சான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். இந்த தேசத்தில் வாசம் பண்ணி நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய கிணறோ என்னுடைய வயலோ இல்லை, என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர் என்பதை அவன் அறிந்ததினாலே எதையும் விட்டு விடுவது அவனுக்கு கடினமானதாக இல்லை. சரிங்களா? ஆகையினால நாலாவது நம்ம பார்க்குற ஒரு காரியம், கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிச்சதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. 24ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. இங்கே நம்ம கவனிக்கிற நாலாவது ஒரு காரணம், கர்த்தர் ஈசாக்கை ஏன் ஆசீர்வதித்தார்? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். ஏன் ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு? கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின விஷயம் என்னன்னா, உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியிலிருந்து பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டாரு. அந்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையில் ஈசாக்குக்கெல்லாம் ஒரு முக்கியமான இடம் இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு தப்பு பண்ணானா நடுவில் நம்ம அதை வாசிக்காம விட்டோம். என்ன தப்பு பண்ணா? ஆண்டவர் அந்த தேசத்தில் குடியிருன்னு சொன்னார், ஆண்டவரை நம்பி குடியிருந்தான். ஆனால் அங்கே இருக்கிற ராஜா அந்த மக்கள்லாம் தன்னுடைய மனைவியை எடுத்துக்குவாங்கன்னு நினச்சிட்டு ஆபிரகாம் மாதிரியே இவனும் அதே பொய்யை சொன்னான். தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொன்னான். நிறைய நேரத்தில் அப்பா பண்ணுற தப்பை பிள்ளைங்க தவறாமல் பண்ணுவாங்க. அப்பா பண்ண நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்பா அம்மா பண்ண தவறையெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால அது தானாக நமக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். இங்கே ஈசாக்கு அதே போல் தப்பு பண்ணான். அந்த தப்பு பண்ண பிறகுதான் வாசிக்கிறோம், கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். தப்பு பண்ணவனை ஆசீர்வதிப்பாரா? பொய் சொன்னவனை ஆசீர்வதிப்பாரா? ஏமாத்தினவனை ஆசீர்வதிப்பாரா? ஈசாக்கு பர்ஃபெக்ட் கிடையாது, ஆபிரகாமும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்னன்னா,
ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. நம்ம வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர் கிறிஸ்துவோடு செய்த புதிய உடன்படிக்கையில் நம்மெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே, இந்த புதிய உடன்படிக்கையின் நிமித்தம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க பிறகு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம எல்லாரும் மேலும் தேவ கிருபை பெருகினது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியாக நம்ம எல்லாருக்கும் வருகிறது. ஆகையினால கிறிஸ்துவின் நிமித்தம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வாழ்க்கையில குறைகள் இருக்குது தான். குறைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்ப பார்க்குற கடைசி முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த துரத்த இவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டே இருந்துட்டான். போய் அவன் கடைசியாக ஒரு இடத்துல இருக்கும்போது பேர்சபாக்கு பக்கத்தில் போயிட்டான். அப்போ துரத்துனாங்களே அகிமலைக்கு, அந்த குரூப் எல்லாம் ஈசாக்கை தேடிக்கிட்டு வர்றாங்க. தேடிக்கிட்டு வந்த உடனே ஈசாக்கு அவங்கள பார்த்து கேட்குறாரு 27ஆம் வசனத்தில், ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே அப்படிங்கிறான். எதுக்கே வந்தீங்க? நீங்க தான் என்னைய நீ எங்களை விட்டு போய்விடுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? துரத்திட்டாங்க. துரத்துறது மட்டும் இல்லை, இவனுடையது எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. இவங்க அப்பாவுக்கு சொந்தமான கிணறு, இவன் வேலைக்காரங்க தோண்டின கிணறு எல்லாவற்றையும் புடுங்கிக்கிட்டு துரத்தி விட்டாங்க. அவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. இந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? மூஞ்சியிலே முழிக்காத, இருந்தது எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு துரத்தியும் விட்டுட்டு எதுக்கு எங்கிட்ட வந்தேன்னு கேட்டிருப்போம்ல. ஈசாக்கு அதே காரியத்தை கேட்டார், கொஞ்சம் சாஃப்டா கேட்கறாரு, கோவப்படல. என்னை துரத்திட்டு ஏன்பா என்கிட்ட வர்றீங்க? அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன் கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? அதனால நாங்க உனக்கு தீமை செய்யலையா? தீமை செய்யலையா? இருந்ததெல்லாம் புடுங்கினது பேர் தீமையா நன்மையா? தீமைதான். ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்கள் உனக்கு தீமை செய்யலை, நீனும் எங்கள் கூட சமாதானம் ஆயிடு. இவங்ககிட்ட பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்த்த உடனே இவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவனை பகைச்சிக்க கூடாது. அதனால இவங்க போய் சமாதானமாகி கொள்ளுகிறார்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 16வது வசனம் 7வது வசனம், 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். செஞ்சாரா? ஈசாக்கு கர்த்தருடைய பாதையில் நடந்தபடினால ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தார். இந்த பகுதியில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிச்சதுக்கு 4 முக்கியமான காரணம் படித்தோம். முதல் காரணம், கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போகிறதுக்கு அவன் ஆயத்தமாக இருந்தானே ஒழிய அவனுடைய விருப்பத்தின்படி செயல்படுவதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. 2வது காரியம், ஆண்டவர் ஒரு பக்கம் வழி நடத்தினாரு, ஆனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து துரத்தன போதும் அவன் போயிட்டான். அவங்களுக்கு எதிர்த்து நிற்கலை, சண்டை போடலை, பிரச்சனை பண்ணலை. அவன்
போயிட்டான். கடவுளுடைய வழிநடத்துதல் ஒருவேளை சில நேரத்தில் நேரடியாக வரலாம், சில நேரம் மற்றவர்கள் வழியாக கூட வரலாம். கவனிக்கிறீங்களா? இங்கே இவங்க போய்விடுன்னு துரத்திட்டாங்களே, இதுவும் கடவுளுடைய வழி நடத்துதல் தான் இல்லை? இல்லாட்டி இவன் எங்கே இருந்திருப்பான்? அங்கேயே இருந்திருப்பான். பேர்சபாக்கு போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் தரிசனமாகி நீங்கள் இருன்னு சொன்னார், அதுவும் வழி நடத்துதல் தான். சுற்றி இருக்கிறவங்கலாம் சேர்ந்து கொஞ்ச நாள் கழித்து துரத்தி விட்டாங்க, அதுவும் வழி நடத்துதல் தான். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்காத எந்த காரியமும் வராது. ஆகையினால ஆண்டவர் நம்மளை நடத்துகிற இடத்துக்கு நம்ம போகணும். ரெண்டாவது காரியம், கடினமாக உழைக்கிறான். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் கடினமாக உழைக்கிறவனாக இருந்தான். அவன் விதைக்காம சாப்பிடல, அவன் விதைச்சான். அவன் துறவுகளை தோண்டி கொண்டே இருந்தான். அவன் டயர்டாகவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை, அவன் டிஸப்பாயிண்ட் ஆகவும் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இடத்த பிடிங்கிக்கிட்டாலும் சரி, கிணத்தை பிடிங்கிக்கிட்டாலும் சரி, எண்ணத்தை பிடிங்கிக்கிட்டாலும் சரி, அவன் புதுசாக ஒரு கிணற தோன்றது அப்படின்றது எவ்வளோ கடினமான வேலையில். அந்த காலத்தில் எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் ஒரு கடினமான வேலை. அது பாலைவனத்தில் எங்கே கிடைக்கும்னு தெரியாது, தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் கடவுளுடைய வழிநடத்தலை நம்பி அவன் கடினமாக உழைக்கிறவனாக இருந்தான். மூணாவது முக்கியமான காரியம், அவனுக்கு இருந்த சரியான ஒரு விசுவாசம். என்னுடைய ஆசீர்வாதம் கிணத்துனாலேயோ ஆத்துனாலேயோ வயல்னாலேயோ வர்றதில்லைன்றதை அவன் தெளிவாக புரிந்திருந்தான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் கர்த்தர் என்பதை தெளிவாக அவன் அறிந்திருக்கான். அதனால இடமா எடுத்துக்க, வயலா எடுத்துக்க, கிணறா எடுத்துக்க, எதையும் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். ஏன்னா கிணறு என்னை ஆசீர்வதிக்க போகிறதில்லை, வயல் என்னை ஆசீர்வதிக்க போகிறதில்லை. என்னுடைய ஆசீர்வாதம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகையினால என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணர் கர்த்தர். ஆகையினால அதை அவன் தெளிவாக புரிந்திருந்ததுனால அவன் யாருக்கிட்டையும் போய் ஃபைட் பண்ணலை, சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை, பிரச்சனை பண்ணலை, எதையும் இழந்து விடுவதற்கு விட்டு கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான். கடைசியாக அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் ஆபிரகாம். ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எல்லாம் ஊற்றாயிருக்கிறது, காரணராயிருக்கிறது. தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்துகிற முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம். அதனாலே இப்படி ஆண்டுடைய வழியில் நாம் நடந்து செல்லும்போது ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதமான காரியம், நம்முடைய சத்துருக்களும் நமக்கு நம்மோடு சமாதானமாகும்படி செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை எல்லாரும் பார்க்கும்படிக்கு செய்கிறார். ஈசாக்கை இந்த சூழ்நிலையை உற்சாகப்படுத்தி இருப்பது எதுவாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சூழ்நிலையில ஈசாக்கை வழிநடத்தினது எதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் இந்த அதிகாரத்தில் 2 முறை அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அவன்கிட்ட சொன்ன காரியம், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் நம்பினான், ஆண்டவருடைய வார்த்தையை அவன் பிடித்து கொண்டான். என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே நம்பினான், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான். ஆகையினாலே கர்த்தர் அவனை நேர்த்தியாக வழி நடத்தினார், அவருடைய தேவைகளை சந்தித்தார். அவன் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய இதே காரியம் தான். ஆண்டோட வழி நடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் கணக்கு போடுவோம், இது நம்முடைய மைண்டில் நிறைய கால்குலேஷன் இருக்கும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம ஆண்டவரை நம்மை நடத்துவதற்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்ம மைண்டு நம்மளை நடத்த வேண்டாம், நம்முடைய கண்கள் நம்மை நடத்த வேண்டாம், ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு இடம் கொடுப்போம். ஆண்டவரோடு இருப்பது தான் முக்கியம். எந்த இடத்துல இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா என்பது தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.
ஆகிய இந்த கடவுளுடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவாராக. நாம ஜெபம் செய்வோம். உங்களுடைய ஆசீர்வாதமாக நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பேங்க் பேலன்ஸையா? உங்களுடைய தோட்டம் துறவுகளையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் சமாதானத்தை கொண்டு வரும், தேவைகளை சந்திக்கும், நம்முடைய சத்துருக்களோடு கூட நாம் சமாதானமாகும்படிக்கு துரத்தினவர்கள், எதிர்த்து நின்றவர்கள், பிடுங்கிக் கொண்டவர்கள் எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் கிருபையாக ஈசாக்குக்கு கொடுத்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வைத்து அவர்களோடு சமாதானமாக கர்த்தர் கிருபை செய்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்து அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு மாத்திரம் உரியதல்ல, உங்களுக்கும் எனக்கும் உரியது. இயேசு கிறிஸ்து வழியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஆனால், கிறிஸ்துவின் வழியாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் 8:17 நாம் வாசிக்கிறோம். ஆகிய இந்த மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பரிசுத்த பிதாவே, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் காரணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய உடைமைகளோ, எங்களுடைய இருப்பிடங்களோ, எங்களுடைய திட்டங்களோ எங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்த முடியாது என்பதை அறிந்து உம்மை நாங்கள் நம்பி இருக்க, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்திருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சட்டை மறைவில் வைத்து காத்துக்கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றுமே கேட்டெடுக்கிறோம். ஆண்டவரே, பொறாமையினாலே எங்களுக்கு எதிராக வந்து ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்துக்கொள்ள ஆண்டவரே மற்றவர்கள் எண்ணினாலும் கர்த்தாவே நாங்கள் அவர்களை மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு விட்டு கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நான் ஜெபிக்கலாம். இந்த வாரத்தில் நடைபெற இருக்கிற